Hi, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Foodies Lover 2020. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி Babycorn Manchurian. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் Babycorn Manchurian செய்ய இந்த மாதிரி பேபிகார்ன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. கட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்து தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இத பொரிக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்னு ரெடி பண்ணனும். ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் ஒன்னு எடுத்துக்கிறேங்க. இதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பேபிகார்ன், அதை சேர்த்துக்கலாம். இது இப்படி இந்த மாதிரி முக்கி நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் வச்சிடுறேன். எண்ணெய் காய்ஞ்சது நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா முக்கி நம்ம இதில் வந்து பேபிகார்னை வந்து இதில் பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பேபிகார்ன் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. நான் இன்னொரு வடைச்சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதும் அதில் வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ண பூண்டும் இஞ்சியும் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இஞ்சி பூண்டை வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் வந்து இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகாய் வந்துட்டு ஒரு குடமிளகாய் வந்து இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இப்போ சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் 1 ஸ்பூன், சில்லி சாஸ் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வினிகர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ சாஸ் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து 4 டேபிள் ஸ்பூன் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து சேர்த்துக்கலாங்க. சாஸ் எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே வந்துட்டு நம்ம வந்துட்டு சாஸில் தான் உப்பு இருக்கும், பேபிகார்னுக்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறேன், உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நல்லா கிரேவி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கலந்து அதை கூட சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் இது கொஞ்சம் கிளாஸியாக வந்தோடனே நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற பேபிகார்னை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் பொரிச்சு வச்சுருக்க பேபிகார்ன் இது கூட சேர்த்துக்கிறேங்க. பேபிகார்னை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட பேபிகார்ன் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் கூட எல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.